அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தற்போது மன்னார்குடி பகுதியில் வான வேடிக்கைகளுடன் கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் அணிதிரண்டு உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். மன்னார்குடி தொகுதியில் களம் காணக்கூடிய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ராசுப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியினுடைய கழக வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரன் அவர்களை ஆதரித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வாக்குகள் சேகரிக்க இருக்கிறார். தற்போது மன்னார்குடி மாநகருக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழகத்தினர், பெண்கள், கூட்டணி கட்சியினர், இளைஞர்கள், பெண்கள் தற்போது முளைப்பாரிகள் தலைகள் சுமந்தபடி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது மன்னார்குடி பகுதிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வான வேடிக்கைகள் முழங்க உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. மன்னார்குடி தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் ராசுப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரனை ஆதரித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரையாற்றி வாக்குகள் சேகரிக்க இருக்கிறார். தற்போது மன்னார்குடி பகுதிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவருக்கு பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி உற்சாக வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முளைப்பாரியை சுமந்தபடி பெண்கள் இருபுறமும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வான வேடிக்கைகளுடன் மேளத்தாளங்கள் முழங்க பெண்கள் முளைப்பாரி சுமந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், மன்னார்குடி தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் ராசுப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியில் களம் காணக்கூடிய கழகத்தின் வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரன் ஆகியோரை ஆதரித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வாக்குகள் சேகரிப்பதற்காக தற்போது மன்னார்குடி பகுதிக்கு வருகை தந்துள்ளார். மன்னார்குடிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், தொண்டர்கள், பெண்கள், கூட்டணி கட்சியினர் வான வேடிக்கைகள் முழங்க தற்போது வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். வான வேடிக்கைகளோடு மேளத்தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்து வருகிறார்கள் கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர், பெண்கள் மற்றும் இளைஞர்கள். மன்னார்குடிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வான வேடிக்கைகளோடு மேளத்தாளங்கள் முழங்க கழகத்தினர் உற்சாகமாக வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கழகத்தினர், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் ஒன்று திரண்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வான வேடிக்கைகளோடு வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கழகத்தினுடைய வெற்றி சின்னம்மாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க மன்னார்குடிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் என ஒன்று திரண்டு வான வேடிக்கைகளோடு மேள தாளங்கள் முழங்க புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்று வருகிறார்கள். மன்னார்குடி மாநகருக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை இருபுறமும் பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மன்னார்குடி பகுதிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் ஒன்று திரண்டு வான வேடிக்கைகளோடு வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மன்னார்குடி தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் ராசுப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரனை ஆதரித்து கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரிக்கிறார் புரட்சி தாய் சின்னம்மா. வான வேடிக்கைகளோடு மேளத்தாளங்கள் முழங்க முளைப்பாரியை கையில் ஏந்தியபடி பெண்கள் அணி திரண்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வான வேடிக்கைகளோடு மேளத்தாளங்கள் முழங்க பெண்கள், பெண் குழந்தைகள் என அணி திரண்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை முளைப்பாரியுடனும் கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தை கைகளில் ஏந்தியபடியும் பெண்கள் முளைப்பாரியோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மாவை கழகத்தினர், இளைஞர்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர்
கழக கொடியினை கைகளில் ஏந்தியவாறு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்று வருகிறார்கள். வான வேடிக்கைகள் முழங்க, மேளதாளங்கள் முழங்க, கழக கொடியினை கைகளில் ஏந்தியவாறு கழக தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மன்னார்குடி தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் ராசப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரன் ஆகியோரை ஆதரித்து கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மாவை கழக தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள் கழக கொடியினை கைகளில் ஏந்தியவாறு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழக கொடியினை கைகளில் ஏந்தியவாறும் முளைப்பாரியை ஏந்தியவாறும் புரட்சித்தாய் சின்னம்மா அவருக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கழகத்தினர், இளைஞர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் அணிதிரண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மேளதாளங்கள் முழங்க வரவேற்று வருகிறார்கள். மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர் ஆரவாரமாக வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கழக கொடியினை கைகளில் ஏந்தி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மன்னார்குடி மக்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், இளைஞர்கள், பெண்கள் அணிதிரண்டு ஆரவாரமாக வரவேற்று வருகிறார்கள். வான வேடிக்கைகள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் ஆரவாரமாக வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் கழகத்தினுடைய மன்னார்குடி தொகுதி வேட்பாளர் ராசப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியினுடைய கழக வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரனை ஆதரித்து கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அதன்படி தற்போது மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழக கொடியினை கைகளில் ஏந்தியும் முளைப்பாரியை தலையை சுமந்தவாறும் கழக கொடியினை உயர்த்தி பிடித்தியும் கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என அணிதிரண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மன்னார்குடி தொகுதியினுடைய கழக வேட்பாளர் திரு ராசப்பிள்ளை மற்றும் வேதாரண்யம் தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரன் ஆகியோரை ஆதரித்து கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். மன்னார்குடி மண்ணிற்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் ஆரவாரமாக வான வேடிக்கைகள் முழங்க வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வேதாரண்யம் தொகுதியிலே களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் லிங்கேஸ்வரன் மற்றும் மன்னார்குடி தொகுதியில் களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் ராசப்பிள்ளையை ஆதரித்து கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வாக்குகள் சேகரிக்கிறார். புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என்று விண்ணை முட்டும் கோஷத்தோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழக தொண்டர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
Thank you.